லே ஆஃப் நடந்துருச்சு. ஆக்சுவலா வந்து ஒரு மேசிவான லே ஆஃப் இன்னைக்கு நடக்க போகுது. அதுவும் மெட்டா கம்பெனில கிட்டத்தட்ட வொர்க் ஃபோர்ஸ 10% ரெடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய சேனல்ஸ்லயுமே பேசியிருப்போம் அப்படின்ற மாரி தான் பார்க்குறோம். ஸோ இப்போ இன்னைக்கு மே 20 ஆயிருச்சு. லே ஆஃப் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டா, மெட்டா கம்பெனில சில சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இன்னும் சில சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு, இன்னும் சிலர வந்து ரெடியூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட தான் குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெட்டா கம்பெனி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? 8000 எம்ப்ளாயீஸோடைய வேலை போயிருச்சா? ஸோ அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன? யாருக்கு மெயில் போயிருக்கு? அதாவது சிலருக்குலாம் வந்து மெயில் போயிருச்சு, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேலை இல்ல அப்படின்ற மாரிலாம் வந்துருச்சாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். என்ன நடந்துச்சு மெட்டா கம்பெனில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெட்டா கம்பெனிய பொறுத்தவரையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க 8000 எம்ப்ளாயீஸ ரெடியூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட வொர்க் ஃபோர்ஸ்ல 10% நாங்க ரெடியூஸ் பண்ண போறோம். 10% பீப்பிள்ஸ்க்கு இனிமே வேலை கிடையாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இது வந்து யாருக்கு இருக்கும், யாருக்கு இருக்காது. ஸோ நிறைய பேர் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஸோ நம்மளுக்கு வேலை போயிடுமா அப்படின்ற நியூஸ்க்கு மத்தியில வந்து மெட்டா இன்னைக்கு மே 20 வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மே 20 ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா அப்படின்னா, மெட்டா கம்பெனியை பொறுத்தவரையும் சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஓப்பனிங் ஹையரிங்கை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. அதாவது மொத்த ஆட்களையுமே வந்து வெளியேற்றாமல் இனி நியூ பர்சன்ஸ் யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஹையரிங்கை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து நியூ ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்டாப் பண்ணிடலாம். நியூ ஃப்ரெஷர்ஸ் யாரும் எடுக்க வேணாம், நியூ ஒர்க்கர்ஸ் யாரும் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 8000 எம்ப்ளாயீஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி எந்த அளவு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத முன்கூட்டியே வந்து இப்போ அடுத்தடுத்த நகர்வுகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான ஒர்க்கை வச்சு, எந்த மாதிரியான ஆட்களை வச்சு அந்த ஒர்க்லாம் பார்க்க முடியும். ஸோ ஏஐ மொத்தமாக பார்த்துருமா அப்படின்ற சில மூவ்ஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த கம்பெனி எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ரீசன் இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு லே ஆஃப் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது தான் முழுக்க காரணம் வந்து இந்த ஏஐ ஃபீச்சர் தான். ஸோ காஸ்ட் கட்டிங் மட்டும் இல்லை, மெட்டா இப்போ வந்து தன்னோட ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ டீம்ஸு, ஆட்டோமேஷன், ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் பக்கம் தான் எல்லாமே வந்து ஸ்பீடாக அது பக்கம் தான் திரும்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த லே ஆஃப் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் கூட 1000 பீப்புள்ஸ்க்கும் மேலே லே ஆஃப் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. ஸோ இப்போ இந்த 7000க்கும் மேலே ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து நியூ ஏஐ டீம்ஸ்க்கெலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ டீம்னு ஒரு செட் பண்ணி ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7000 பீப்புள்ஸை வந்து அங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய டீம்ஸ், அதாவது பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீமுக்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது முழுக்க ஏஐ சப்போர்ட்டில் எந்தெந்த டீம்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்களோ, ஸோ ஏஐ டீமில் எந்தெந்த டீம்லாம் இருக்காங்களோ அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் யாருக்கு வேலை போயிடுச்சு, யாருக்கு மெயில் போயிருக்கு அப்படின்னா, இப்போது இது வந்து ஸ்டார்டிங்கில் சிங்கப்பூரில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது காலையில் எந்திரிச்சோடனே வந்து சிங்கப்பூரில் இருக்க சிலர், அந்த மெட்டா கம்பெனி அங்கே இருக்கிற பிரான்ச் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற மெட்டா கம்பெனியோடைய ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து அஃபிஷியலாக இன்னைக்கு காலையில் மெசேஜ் போயிருக்கு, அதாவது மெயில் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ சிங்கப்பூருக்கு மட்டும் இல்லை, இப்போ வேர்ல்டில் பல நாட்டில் இருக்கக்கூடிய மெட்டா கம்பெனியோட ஸ்டாஃப்ஸோடைய ஒர்க்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 8000 பீப்புள்ஸ் இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மெட்டா கம்பெனி எந்த மாதிரி மூவ் பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோடைய லேயர்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மெட்டாவில் சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஸ்பீடப் பண்ணணும். ஸோ டீம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணணும், ஏஐ டீம்ஸு ரொம்பவே பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அங்கே வந்து மூவ் பண்ண போகிறதாகவும், அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க் நேச்சருமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுவலாக என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடந்துச்சோ அது இப்போ எல்லாமே வந்து ஏஐ அசிஸ்டட் மூலயமா வந்து வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய லெசன் என்ன அப்படின்னா, இனிமேல் ஹியூமன்ஸ்க்கும் போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து இனி வந்து ஏஐ கூட சப்போர்ட் பண்ணி, அதாவது ஏஐக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. இப்போ ஏஐ தான் முன்னாடிலாம் வந்து நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா ஏஐ தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இனிமேல் வந்து ஏஐக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தர போகிறோம், அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஏஐ முழுக்க வேலையை முடிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வேலை ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்றத ஃபியூச்சரில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ மெட்டா எடுத்த இந்த ஒரு டிசிஷன் வந்து எந்த அளவு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். 8000 பீப்புள் அப்படின்றது நார்மலாக நம்ம வந்து ஒரு சின்ன லே ஆஃப் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா 8000 ஃபேமிலிஸோடைய நம்ம சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணோம். இனி
இனிமே வந்து ஏஐ ஸ்கில்ஸ் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு டிகிரி படிப்பு மாதிரி ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது மெட்டாவுடைய இந்த டிசிஷன் எந்த அளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.